ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் முதல்ல நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நீர் தோசை ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நாம் தேவையான அளவுக்கு ரைஸ் ஊற போட்டு வச்சுருந்தா போதுமானது. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். சட்னி, சாம்பார் எதோட சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி கூட. இந்த ரெசிபியை வந்து பிகினர்ஸு, பேச்சுலர்ஸு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நீர் தோசை செய்யறதுக்கு பச்சை அரிசி இருந்தால் போதும். பச்சை அரிசி ஊற வச்சிருந்தா போதும். நம்ம ஒரு 5 நிமிஷத்துல நீர் தோசை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ரேஷன் பச்சை அரிசி நான் தான் இது செஞ்சுருக்கிறேன். நீங்கள் தோசை ரைஸு பச்சரிசி எந்த பச்சரிசியாக இருந்தாலும் நீங்கள் ஊற வச்சுட்டு உடனே அரைச்சிட்டு உடனே இந்த தோசைவை நம்ம ஊற்றிடலாம். சிம்பிளாக ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வேணும்னா அந்த லிஸ்ட்லேயும் இந்த நீர் தோசையும் சேர்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கேஜி ரைஸ் வந்து நான் நைட்டே ஊற போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் நைட்டு டைம் இருந்தால் நைட்டு ஊற போடுங்க, இல்லை ஒரு 5லிருந்து 6 மணி நேரம் ஊறினாலும் போதும். நீங்கள் எந்த பச்சரிசி எந்த ரைஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. முக்கியமாக பச்சரிசி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் ஊற வச்சிருக்கிற ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்க போகிறேன். பொதுவாக வந்து நம்ம நீர் தோசைக்கு வந்து வெறும் ரைஸு தான் நம்ம அரைச்சிட்டு நம்ம தோசை ஊற்ற போகிறோம். ஃப்ளேவருக்கோசரம் ஜீரகம், சோம்பு, வெங்காயம் சேர்த்து நான் செய்வேன். இன்றைக்கி வந்து நான் வெறும் தேங்காய், உப்பு சேர்த்துக்கிட்டு நான் இந்த அரிசியோடு சேர்த்துக்கிட்டு நல்லா ஃபைனாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீர் தோசைக்கு முக்கியமாக வந்துட்டு நீங்கள் மாவு வந்து நல்லா நைஸாக அரிசியை ஆட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக ஆட்டி எடுக்கும்போது உங்களுக்கு தோசை வந்து ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக ஊற்றுறதுக்கு நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வந்து மாவு ஆட்டி எடுத்துக்கணும். தோசைன்னு சொன்னாவே வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாவில் நம்ம தோசை சுடுறது தான் நீர் தோசை. இதுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதை வந்து நீங்கள் ரொம்ப ஊற்றிடாதீங்க ஒரே முட்டுக்கா. கொஞ்சம் தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த தோசை நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் ரவா தோசை அளவுக்கு நம்ம மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணியோடு சேர்த்துக்கிட்டு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், இந்த மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம் வாங்க. இந்த மாதிரி தோசை கல் வந்து பிளாட்டாக இருக்கிற கல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தோசையோட ஷேப் வந்து ரவுண்டாக நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு ரவுண்டாக இருக்கும். தின்னாக ரொம்ப நல்லா அழகாக வரும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அன்னிவானாக இல்லாமல் பார்க்குறதுக்கு ரவுண்டாக நல்லா வரும். மாவு ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் விட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தோசை நல்லா வெந்து வந்திருக்கும். நீர் தோசை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன் சைடு வேக வச்சாவே போதும். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னொரு சைடும் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். மறுபடியும் அந்த கல்லுக்கு மறுபடியும் நம்ம ஒரு சின்ன துணியில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் நல்லா தொடச்சி எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி பாருங்கள் தோசை வந்துடும். இதை மறுபடியும் திருப்பி போட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நீர் தோசை. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிள் வேலை தான். நீங்கள் உடனே ஒரு டிஃபன் வேணும்னா இதை ரெடி பண்ணிக்கலாம். நீர் தோசைக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் கார சட்னி, டொமேட்டோ சட்னி, ஆனியன் சட்னி, இந்த புதினா, கொத்தமல்லி சட்னி எல்லாம் செஞ்சு இதோட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். முக்கியமாக மீன் குழம்பு, சிக்கன் குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷனு. நீர் தோசைக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. நீங்கள் ஒரு வாட்டி தோசை ஊற்றி எடுத்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி துணியில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்றி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அழகாக தோசை வரும். அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கிற ரெகுலராக ஊற்றுற இந்த சப்பாத்தி தோசை கல்லில் நான் இப்போ நீர் தோசை ஊற்ற போகிறேன். இதுக்கும் நம்ம துணியில் நல்லா எண்ணெய் தொட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். அப்புறமேட்டு இந்த கல்லுல மாவு ஊற்றும் போது சைடுல இருந்து நடுவுல மாவு வர மாதிரி ஊத்துனீங்களா உங்களுக்கு கரெக்டா மாவு வந்து செட் ஆகி வரும். நடுவுல ஊத்திட்டு நீங்க சைடுல ஊத்திட்டு வந்தீங்கன்னா நடுவுல வந்து திக்கா வந்துடும். இதுக்கு வந்து சைடுல இருந்து ஊத்திட்டு வாங்க. இந்த கல்லுல கூட நம்ம அழகா தோசை சுட்டு எடுக்கலாம். பாருங்க, இது கூட எவ்வளோ அழகா வந்திருக்குது, நல்லா தின்னா. இதுலயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீர் தோசைக்கு வந்து நம்ம ஸ்பூனில் ரொம்ப எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு நம்ம மாவு ஊற்றினோன்னா
வந்து மாவு வந்து கல்லில் ஒட்டாமல் அன்னீவனாக வந்துடும் தோசை. அதனால தான் துணியில் தொட்டு தேய்ச்சிட்டு நம்ம ஊற்றுறது. இதுக்கு பாருங்கள், மறுபடியும் சைடில் இருந்து மாவு ஊற்றிட்டு வந்து நம்ம ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு இந்த இந்த நீர் தோசை கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இப்போ அடுத்ததாக வந்து பேச்சுலர்ஸு பிகினர்ஸுக்கு வந்து இந்த தோசை கல் சப்பாத்தி கல் இல்லைன்னா கூட நம்ம இந்த ஃப்ரையிங் பேனில் கூட நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டு நம்ம ஒரு துணியில் தேய்ச்சி எடுத்துட்டு சைடில் இருந்து நம்ம ஊற்றிட்டு வந்தால் கூட இதில் கூட நம்ம அழகான நீர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி இந்த தோசைவை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க எல்லா தோசை ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு நான் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு கார சட்னியும் ரெடி பண்ணியிருக்கிறேன். பாருங்க ஒரு 2-3 மணி நேரம் ஆனாலும் கூட உங்களுக்கு இந்த தோசை வந்து காஞ்சி போகாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு கிளாத் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். மெதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்தா அனுப்பலாம். ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தா உங்களுக்கு சாயந்தரம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீர் தோசை. நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.